இன்றைக்கி ஒரு சூப்பரான மிஷின் பற்றியான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய மிஷின்ஸ் பற்றி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த பிளேலிஸ்ட் நேம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய மிஷின்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய பேர் இந்த மிஷின்ஸ்லாம் பார்த்து நிறைய பேர் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணி நல்லா பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும், தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிஷின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மிஷின் என்னென்னா சுகர் கேன் ஜூஸ் பிஸ்னஸ் பிளான். இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது சில இடங்களில் நம்ம பார்த்துருக்கலாம். பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷின் மேனுவலாக கையில் சுற்றுற மிஷின், அந்த சுகர் கேன் இது வந்து பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின். ஸோ நம்ம மேனுவலாக எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம அந்த கரும்பு இருக்குது இல்லையா, அந்த கரும்பு சாறை வந்து அந்த உள்ளே வைக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மிஷினாகவே வந்து அதை ஜூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மிஷின் பற்றி தான் டீட்டெயில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த மிஷினில் என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இந்த மிஷினில் நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் 3000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம், இன்கம் பார்க்கலாம். அந்த மாதிரியான மிஷின் இன்ஃபர்மேஷன் தான் இருந்தது. ஸோ அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில், அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதனுடைய ப்ராஃபிட், அது என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்குது, இந்த மார்க்கெட்டிங் எப்படி பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சுகர் கேன் ஜூஸ் பிஸ்னஸ் பிளானில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அபவுட் த சுகர் கேன் ஜூஸ் பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் இந்த இதில் போட்டிருக்கேன். ஸோ இது ப்ரெசன்டேஷனாக இந்த நிறைய நாங்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக பண்ணுறோம். இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் பர்சனலாக கூட அனுப்பி வைப்போம். ஸோ அது நம்ம உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு தெரியும் இந்த கரும்பு ஜூஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ஸோ நிறைய பெரிய மாலில் கூட இப்போது வர ஆரம்பிச்சிருச்சு இது. ஸோ அதே போல் வந்து நிறைய சூப்பர் பங்க் முன்னாடி, பெட்ரோல் பங்க் முன்னாடி நிறைய க்ரௌடு பாப்புலேஷன் வரக்கூடிய இடங்களை நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு இந்த மிஷின் வாங்குகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒய் டு சூஸ் ஆட்டோமேட்டட் மிஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம மேனுவலாக ட்ரெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இது வந்து அதுக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, மேனுவலாக பண்ணாமல். ஸோ இது மிஷினாகவே நம்ம பண்ணக்கூடியது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 250 300 கப்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பெர் ஹவர்லேயே வந்து இந்த மிஷின் வந்து ஜூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. ஸோ நம்ம கரும்பு அந்த இது ரா மெட்டீரியல் வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ பெர் ஹவர்லேயே 250 300 கப்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ அது வந்து மேனுவலாக ஒருத்தர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட், ஃபிசிக்கலாக நிறைய கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து இந்த மிஷின்ஸ் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ரொம்ப டைம் வந்து சேவிங்ஸ், பார்க்குறவங்களுக்கும் ஸோ அவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம அந்த ஜூஸ் வந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இந்த இனிஷியல் எக்ஸ்பென்சஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மிஷினுடைய காஸ்ட்டு, அப்புறம் இதனுடைய ஸ்கொயர் ஃபீட் 500 ஸ்கொயர் ஃபீட் ஷாப்புன்னு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து 500ங்கிறது நாங்கள் பெரிய லெவலில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் சின்னதாக பெட்ரோல் பங்க் முன்னாடி ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் கூட நீங்கள் இதை பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து வைக்க முடியும். ஸோ ஒரே ஒரு ஆப்ரேட்டர் இருந்தால் போதுமானது. அது நீங்களே ஓனராகவும் இருந்தால் அதுக்கான சேவிங்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 28,000 1,72,000, அதாவது 28,000 1,72,000 வரைக்கும் இந்த மிஷின்ஸ் வந்து இருக்குது. ஸோ 28,000ங்கிறது ரொம்ப கம்மியான பேசிக்கான ஒரு மிஷின்ஸ். அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ஸ்க்ரீனில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பெர் ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பெர் ஹவருக்கு 250 300 கப்ஸ் வந்து நம்ம கொண்டு வர முடியும். இது சிங்கிள் பேஸ் தான் இதனுடைய இது. ப்ளஸ் 280,000 ப்ளஸ் 28,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்குது. அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 40,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து சேம் அதே மாதிரி தான் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். ஸோ எப்படி நம்ம வாங்கக்கூடிய மொபைல்ஸாக இருக்கட்டும், ஸோ நம்ம வாங்கக்கூடிய கேமராஸ், நிறைய எக்யூப்மெண்ட், வாஷிங் மிஷின்ஸ், நிறைய ஏசி, எப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாறுதோ அதே மாதிரி இந்த மிஷின் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில ஒரு வேரியேஷன் இருக்கும். ஸோ அந்த மிஷின்ஸ்லாம் நம்ம சர்ச் பண்ணி ஸோ நம்ம எந்த இடத்துல வைக்க போகிறோமோ அந்த இடத்துக்கு சூட்டபுளான ஒரு மிஷின்ஸ் வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அது மாதிரி இங்கே 34,000ல் ஸோ 34,999 அப்படிங்கிறதுல ஒரு மிஷின்ஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இது 3 ரோலர் மிஷின். அது மாதிரி 70 100 கப்ஸ் வந்து பெர் ஹவரில் வரும். இது கம்மி தான், பட் 32 kg வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மாதிரி ஆட்டோ கூலிங் உள்ள மிஷினும் கூட. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று 47,999 இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பேசிக், ஒவ்வொரு கெப்பாசிட்டியுடைய இது ஒன்று. ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியமானதில்லை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வருஷம் ஒவ்வொரு மிஷின்ஸாக வந்து போகும், நீங்களே பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக இதனுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அனுப்புகிறோம், நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன மாடல் மிஷின்ஸ்லாம் இருக்குன்னு.
ஃபைனலாக 1,71,999 மிஷின்லாம் வந்து கொடுத்துருக்கோம். இங்கே 50 கேஜி வேஸ்டேஜ் ஸ்டோரேஜ். ஏதாவது நீங்கள் பெரிய மால்லலாம் நீங்கள் ஒரு இடம் புக் பண்ணி பண்ணுறீங்கன்னா இந்த கரும்பு சாறு அந்த சாரை வந்து நம்ம இதில் டஸ்ட்பினில் போட முடியாது இல்லையா, அதெல்லாம் வந்து இங்கே கீழே ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ அங்கேயும் வந்து நம்ம அந்த கரும்புலாம் வந்து வச்சுக்கலாம் ஸ்டோரேஜாக. ஸோ இது மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இதில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கூலிங் கெப்பாசிட்டி எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இந்த இது பாருங்கள், இதை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த ஐஸ்கிரீம் இது மாதிரி ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி இருக்குது. பார்க்குறவங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், நிறைய பேர் வாங்குவாங்க. ஓகே, இதில் என்ன ப்ராஃபிட், ஒரு நாளைக்கு என்ன 3000 சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஷேர் பண்ணிடுறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கரும்பு சாறு இருக்கு இல்லையா, இது வந்து இந்த ரா மெட்டீரியல், இந்த கரும்புடைய ரா மெட்டீரியல் வந்து 1 கேஜி வந்து 3 ரூபாயிலேருந்து 5 ரூபாக்குள்ளே மார்க்கெட்டில் இதாகுது. ஓகே, இதை வந்து நம்ம ஜூஸ் பண்ணி கொடுக்கும்போது ஸோ வெளியில் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் வந்து வாங்குறாங்க ஃபைனல் அந்த ப்ரொடக்ஷன் அந்த ஜூஸ்க்கு வந்து. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மால்லாம் போட்டிங்கன்னா 30-35 வரைக்கும் கூட வாங்குகிறாங்க. ஸோ இந்த ரா மெட்டீரியலுக்கான காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 ருபீஸ் அப்படி வருது. ஸோ இது 1 கேஜி நம்ம அந்த வாங்கக்கூடிய இந்த கரும்பு சாறுகளை இது வந்து பார்த்திங்கன்னா 350 ml-லேருந்து 850 ml வரைக்குமே வரக்கூடிய அந்த மிஷின் சார் அந்த ஜூஸ் தானே நமக்கு மெயின் இது. ஸோ அது வந்து ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். பட் நம்ம ஒரு கப்புடைய அந்த 20 ருபீஸ் விற்கக்கூடிய அந்த கப்புடைய எம்எல் வந்து பார்த்திங்கன்னா 250 ml வந்து நம்ம சேல் பண்ண முடியும். அப்படிங்கும்போது இது மினிமமே 350 ml வரும். ஸோ 250 ml அப்படி வரும்போது ஸோ இதை நம்ம சேல் பண்ணும்போது ஸோ அதிகபட்சம் நம்மளுடைய என்னுடைய இபி காஸ்ட்டு லேபர் காஸ்ட் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது ஒரு 5 ருபீஸ், அதாவது 5 to ஒரு 8 ருபீஸ் வந்தால் கூட ஸோ 20 ருபீஸ் நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ 20 to 25 பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ருபீஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 100 கப்பு ஓடிச்சுன்னா 1500, 200 கப்பு ஓடிச்சுன்னா 3000, 300 கப்பு ஓடிச்சா 4500 அப்படிங்கிறது. ஸோ நல்ல ஒரு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இடத்துல இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு 200 கப்பு ஓடிச்சுன்னா 3000 ரூபாய் வந்து நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியும். இது மாதிரி இந்த ஒரு நம்ம வைக்கக்கூடிய இடத்தை பொறுத்து இருக்குது. இந்த பிஸ்னஸ் எந்த இடத்துல வைக்க போகிறோம், எப்படி ப்ராஃபிட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற பிளான் பண்ணி நம்ம பண்ணும்போது ஸோ ஒரு மால்லையோ இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை ஒரு நல்ல ஒரு பப்ளிக் லொக்கேஷன்லேயோ நல்லா வச்சு நீங்கள் அது மாதிரி பண்ணும்போது நல்ல ஒரு இன்கம்மை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஒரு நாளைக்கு 200 கப்பு ஓடிச்சுன்னா 3000 நீங்கள் தாராளமாக உங்களுக்கு லாபமாக நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, முக்கியமாக இதில் இந்த பிஸ்னஸ் நம்ம பார்க்க வேண்டியது நம்ம லொக்கேஷன் தான். லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன்ஸ் பார்க்குறேன் அப்படிங்கிறது சில பெரிய மால்லாம் கீழே கொடுக்குறாங்க, ரொம்ப அதிகமான ரெண்ட்டுக்கு போய் பர் டேக்கே அதிகமாக ரெண்ட்டில் போய் மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. நல்ல க்ரௌட் அங்கே வருது அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அப்படின்னா ஒரு இடம் கிடைக்குதுன்னா நீங்கள் முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். அர்ஜென்ட்டாக போய் டக்குன்னு அங்கே போய் வாங்கி அதில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதனால் வந்து நல்ல க்ரௌட் இருக்கா, நல்லா வருதான்னு பார்த்துட்டே இருக்கேன். அதனால நல்லா க்ரௌடாக இருக்குது, நல்லா அனலைஸ் பண்ணி நீங்கள் யோசிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் கிடச்சா நீங்கள் அது மாதிரி வாங்க. இல்லாட்டி வேறு நல்ல ஒரு க்ரௌட் லொக்கேஷன்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணி வைக்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இதை வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. இது சீசனல். இப்போ நீங்கள் ஒரு கூலிங்கான ஒரு இடத்துல போய் வைக்க முடியாது. ஸோ நிறைய ஹாட்டான பிளேசஸ் சென்னை, ஸோ மதுரை, நிறைய சிட்டிஸ்லலாம் வந்து நீங்கள் வைக்கலாம் இந்த மிஷின்ஸ் வந்து. ஸோ என்ன அளவுக்கு உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ ஸோ நல்லா பாருங்கள். இதில் வந்து அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு 2 lakhs, நீங்கள் 28,000லேருந்து 2 lakhs வரைக்கும் இந்த மிஷின் இருக்குது. மந்த்லி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு 90,000 வந்து நீங்கள் சம்பாதிச்சிட முடியும். அந்த மாதிரி ஒரு மிஷினாக இருக்குது. பட் அதனுடைய பிளேசஸ் கரெக்டாக சூஸ் பண்ணுறக்கூடிய இடம் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் போட்ட காசை ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே நீங்கள் எடுத்துடலாம். அடுத்து வரலாம் உங்களுக்கு லாபமாக இருக்கும். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ண ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஸோ நிறைய நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம ஈடன் டிவியில் நிறைய விஷயத்தை அனலைஸ் பண்ணி ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக அது பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட், நல்ல ஒரு எதிர்காலம் உருவாகும், சந்தேகம் கிடையாது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பிஸ்னஸ் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.